இது இவருக்குன்னு இல்லை, எல்லாருக்குமே நடக்குது. நம்ம பலமுறையை டிஸ்கஸ் பண்ணியிருப்போம். ஐயா விஜயகாந்த் என்ற ஒரு மனிதரை, ஒரு மனித புனிதரை, மக்கள் சேவகனை ஒட்டுமொத்தமா ஒரு ஜோக்கர் போல ஆக்குனது இந்த ஊடகம் தான். ஏன்னா அன்னைக்கு இருந்த ஆளும் கட்சியும் சரி எதிர்கட்சியும் சரி கொடுத்த அஜெண்டா படி வேலை செஞ்சாங்க. அப்படி இன்னைக்கு கொடுக்கக்கூடிய அஜெண்டாக்கு வேலை செய்யறதுனால இவங்க எல்லாரும் என்ன பண்ணிடுறாங்கன்னா, ஈஸியா டீல் பண்ணிடலாம், அண்ணாமலையை சீமானை ஈஸியா டீல் பண்ணிடலாம் அப்படின்னு நினைச்சு போறாங்க. ஆனா அங்க இருக்கிறவங்களாம் எப்பயுமே டேடுக்கு டேடா இருக்கிறதுனால இவங்களுக்கு அந்த விஷயங்கள் புரிய மாட்டேங்குது. இப்போ அண்ணாமலை எல்லாருமே என்ன கேட்கறாங்க, பத்திரிகையாளர்களோட எப்ப பார்த்தாலும் வாக்குவாதம் பண்றாரு. அவர் ஒருபோதும் வாக்குவாதம் பண்ணல, அவர் உண்மையை உடைச்சு பேசிடுறாரு. இதுவரைக்கும் எல்லாருமே பத்திரிகையாளர்கள் அப்படின்னு உடனே கொஞ்சம் பேசுறது தயக்கப்பட்டு, உண்மையை கூட சொல்றது தயக்கப்பட்டு இருந்தாங்க. ஆனா அண்ணாமலை தான் முதன்முறையாக 200 ரூபா வாங்கிட்டு நீங்க என்கிட்ட கேள்வி கேட்குறீங்களான்னு உடைச்சு பேசினாரு. நீங்க அறிவாலயம் பக்கம் போங்க, நீங்க யார் யார் எங்கெங்க இருக்கீங்கன்னு எனக்கு தெரியும் அப்படின்லாம் பேசினாரு. இது எல்லாத்தையும் பேசுறதுக்கே முதல்ல ஒரு தைரியம் வேணும். ஏன்னா அவர் சொன்னது அபாண்ட குற்றச்சாட்டு கிடையாது. இவரே பல நேரத்தில் சொல்லியிருக்கிறாரு, ஊடகத்தை எப்படி திமுக இயக்குது, அதிமுகவும் இயக்குது அப்படின்றத சொல்லியிருக்கிறாரு. அதன்படிதான் இப்ப எல்லாருமே வேலை செய்யறாங்க.